தமிழக பாஜக அரசியல் களத்தில் மீண்டும் ஏற்பட போகிறதா அரசியலில் அதிரடி மாற்றம்? மீண்டும் தலைவராகிறாரா ஒரு முக்கிய புள்ளி? மேலும் இந்த அரசியல் சதுரங்க வேட்டையின் ஆட்டத்தை குறித்து விளக்குகிறது இந்த அரசியல் தொகுப்பு. சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜக எதிர்பார்த்த வெற்றியை பெற தவறியதை தொடர்ந்து அக்கட்சியின் மாநில கட்டமைப்பில் பெரும் மாற்றங்களை செய்ய தேசிய தலைமை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து வரும் காலங்களில் கட்சியை வலுப்படுத்த முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை மீண்டும் முக்கிய பொறுப்பில் அமர்த்த வேண்டும் என தொண்டர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் டெல்லி மேலிடத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். சமீபத்திய சட்டமன்ற தேர்தலில் பாஜக மிக குறைந்த வாக்கு சதவிகிதத்தையே சுமார் 2.97% பெற்றுள்ளது. நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற முன்னணி தலைவர்கள் தோல்வியை சந்தித்தது கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி அமைக்கும் நோக்கில் கடந்த ஆண்டு அண்ணாமலைக்கு பதிலாக நயினா நாகேந்திரன் தலைவராக நியமிக்கப்பட்டார். எனினும் இத்தேர்தல் முடிவுகள் அந்த மாற்றத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. தோல்வி குறித்த காரணங்களை ஆய்வு செய்ய கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர்கள் அமைப்பு BL சந்தோஷ் தலைமையில் சென்னையில் உள்ள கமலாலயம் அலுவலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேர்தலின் போது நடந்த பிரச்சார குளறுபடிகள் மற்றும் நிதி மேலாண்மை குறித்த புகார்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணாமலையின் தலைமைக்கு மீண்டும் ஆதரவு பெருகி வரும் சூழலில் அவர் கடந்த 2024 பேசிய பழைய காணொளிகளை தொண்டர்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வருகின்றனர். தேர்தலுக்கு 500 நாட்களுக்கு முன்பே களப்பணியை தொடங்க வேண்டும் என்று அவர் அன்றே கணித்திருந்ததை சுட்டிக்காட்டி அவரது தீர்க்க தரிசனத்தை முன்னிறுத்தி அவரை மீண்டும் மாநில தலைவராக வலியுறுத்தி வருகின்றனர்.